வினய் சார் கொடுத்த அந்த வாய்ப்பு தான் இந்த இடத்துல நான் நின்றுருக்கேன். வினய் சாரை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். மிகச்சிறந்த மனிதர். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நாங்கள் 4 பேர் அப்படின்னு கிடையாது. ஒரு 10 இயக்குநர்களுக்கு மேல வினய் சார் வெளியில் இருக்காங்க. அதிக இயக்குநர்கள் உதவி இயக்குநர்களாக இயக்குநர்களான வினய் சார் தான். பாரதிராஜா பட்டத்திலிருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டுவார் சார், அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இந்த வரிசையில வினய் சார் நிறைய உதவி இயக்குநர்கள் டேரக்டர் இருக்காங்க. சார் நிறைய பேர் டேரக்டர் இருக்காங்க, நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு காரணம் அப்படின்னா வினய் சார் கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம், ஒரு கற்றுக் கொடுக்கறதுல ஒரு கூட இருந்தாலே நம்ம கற்றுக்கலாம். அந்த ப்ரெஷர் ஹேண்டில். ஏன்னா ஒரு பிராக்டிஸிப்பா நீங்க ஒரு இடத்துல போய் நிற்கும் போது அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகா கூட ஹேண்டில் பண்ணுவோம். யாரையே காயப்படுத்தாம ரொம்ப அன்பா பேசி அழகா ஹேண்டில் பண்ணுவார். அதனால தீபாவளி படத்துல என்ன செய்யணும் இதே செட்டு போட்டு இருக்காங்க. எல்லாமே ரெடியாக இருக்கும்போது யூனிட் காலையில 7:30 வரைக்கும் வரல. நீங்க விசாரிக்கும் போது யூனிட் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல போறாங்க. மேனேஜர் பயணிக்கு சொல்றாங்க, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப சூழலா வரட்டும் அப்படின்ட்டு அந்த டைத்துக்கு கூட ரொம்ப சூழலா ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரெஷரை எல்லாருக்கும் செலுத்தாம அந்த சீனை அந்த வெற்றி கேப்பு வெளியேற்றணும் அப்படின்னா சீனை ஒர்க் பண்ணாரு. ஒரு ஒர்க் பண்ண ஒரு திரைப்படம் தான் எனக்கு வெளியில கப்பிக்கணுங்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னைக்கு சூரியன் ஒரு நடிகை இன்னைக்கு ஒரு கதாநாயகன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் வினய் சார் தான். தீபாவளி திரைப்படத்துல ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருப்பாரு. அந்த ஒரு 2 சீன்ல பிரமாதமா சூரியன் நடிச்சிருந்தான். அதை பார்த்துட்டு இந்த பையன் எவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் முதல் படத்துல வெளியில கப்பிக்க வாய்ப்பு கொடுத்தேன். சூரியன் படத்தில் இருக்கிறதுக்கு காரணமும் வினய் சார் தான். நிறைய நடிகர்கள் வினய் சார் அறிமுகப்படுத்திருக்காரு. நிறைய டெக்னீஷியன்ஸ் அவரு நிறைய நடிகர்களுக்கு அவருடைய வேலையை புரிய முடியும். அதாவது காமெடியில் நடிக்கக்கூடிய சமமானவர் அவன் ஈஸியா காமெடி எடுக்கிறார். ஒரு நடிகர்கள் ஸ்டேஜில் வினய் சார் உட்காந்துக்காக நீங்க எல்லாமே பண்ணிடுவோம். அப்புறம் அப்படியே கிடையாது, என்ன கண்டென்ட்னு ஈஸியா சொல்லிடுவார். அந்த கண்டென்ட் எவ்வளவு தேவைன்னு ஒரு தெரியும். எடிட்டிங் நடிச்சது எல்லாமே வராது. அவங்க பக்கமே நடிச்சிருந்தாலும் அது ஆடியன்ஸ் பல்ஸ் சேர்ந்த ஒரு இயக்குனர். இந்த சீன் ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க, இந்த சீன் சிரிப்பாங்க, இந்த டைலாக் சிரிப்பாங்க. நம்ம சொல்ற 10 சீன் சொன்னா 10 சீனுக்கு சிரிப்பாரு. ஆனா எந்த ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த ஒரு சீன் மட்டும்தான் அவர் சொல்லுவாரு. அப்படி ஆடியன்ஸுடைய பல்ஸோட ஆடியன்ஸோட பேஸோட இந்த வருஷம் வரைக்கும் 25 வருஷம் படம் பண்றது இயக்குனர் இருந்தாரு அப்படிங்கிறத 25 வருஷமும் படம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் உங்களுடைய கோல் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கும் போது உங்களுடைய இலக்கு தெரியல, சீக்கிரம் டைரக்ட் ஆகணும் வேற எதுவும் பெருசா எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மனசுல ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா என் பையனுக்கு 7th போயிட்டு இருக்கான். அவன் காலேஜ் போகும்போது எங்க அப்பா ஒரு காலத்தில் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு நான் டைரக்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த சாமி வினய் சார் சொல்லிட்டாரு. பையன் காலேஜ் போய் முடிச்சு 2 குட்டி கிடையாது. பாப்பாவும் சரி, தம்பி சரி, வினய் சாருக்கு மட்டும் டிஸ்கஷன் நடக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு துணையை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவருக்கு மென்டலியா நிறைய நேரத்தில் உறுதுணையா இருந்தாங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்துதான் வினய் சாருக்கு இந்த 25ஆவது நிறைவா இருக்கு. ரவிச்சந்திரன் சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நிறைய பேசலாம். ஏன்னா அவ்வளவு பயணிச்சிருக்கோம். நிறைய ஸ்டோரிஸும் அவருக்கு போய் சொல்லும்போது கையெழுத்து போட்டு கழுத்தவரை வைக்க போறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டா ஒரு தைரியம் கொடுப்பார். அது அந்த தைரியம் நமக்கு அப்போ சரி. ஏன்னா அதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய நேரத்தில் சேர்த்து சங்கரையாளர்கள் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் அப்பாவும் எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், என் சும்மா எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை சார் அவர் நல்லா இருக்கணும். ஒரு நிறைய பேருக்கு இப்போ பொறுத்துக்கிறது நிறைய பேர் வரும்போது தான் உருவாவாங்க. மீண்டும் சாருக்கு என்னுடைய பொருளாதாரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என்னோட வாழ்க்கை வந்தாலும் அனைவருக்கும் வணக்கம். பேசுகிற வேண்டிய பேசி பழக்கமாக இருந்தாலும் பேசணும்னு தோணுது. ஏன்னா டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு அசம்பாசம். ஸோ அந்த காலகட்டத்தில் நான் இருக்கேன். அப்போ சாரோட சுற்றி இருக்கேன். அதெல்லாம் இந்த திருவண்ணாமலை தமிழ்ச்சிக்கு நிறைய கம்பெனிஸ் நிறைய இடங்கள் பேசுவோம். நான் கூட உட்கார்ந்து போயிருக்கேன். அது அப்படியே கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் கதை சொல்ல போற எல்லாமே கதை சூப்பர் எக்ஸாமினரி. அதை பற்றி எந்த டிஸ்கஷன் அதெல்லாம் இருக்காது. வேற வேற காரணங்கள்லாம் அப்படியே கலந்தே போகும். ஆனால் நிறைய பேர் சொல்லியாச்சு. கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சொல்லியிருக்காங்க. அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சாரோட ஃப்ரெண்டு துபாய். ஸோ ரொம்ப சரி வருது. நான் துபாய்க்கு போகலான்னு பிளான் பண்றேன். 3 வருஷம் ரொம்ப ரொம்ப மனசு அது என்ன கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் பண்ணும்போது எனக்கு என்ன நான் டிஸ்கஷன் கிடையாது. மனசுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்போ அதோட இருக்காம இந்த விஷயம் அது மாதிரி சிறப்பு ரொம்ப இப்போ டைரக்டர் அப்புறம் சொன்னாங்க. டைரக்டர் முன்னாடி அவரே சொன்னாங்க போனாரா அவங்க டிவைட் போனாரா இருக்கிற ரொம்ப சுச்சுவேஷன் ஒரு கிரிட்டிக்கல் பர்சன் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா நான் சொல்லிருக்கேன். ஏன்னா நான் போறேன், நான் ஒரு டைரக்டர் சேர்த்து விட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 2 வருஷம் இந்த சுச்சுவேஷன்
அவர் சொன்னது அந்த படம் வந்து ரிலீஸ் அன்னைக்கு சார் திருப்பதி அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆனாங்க. வழக்கமா ஒரு ஆர்ட் ஃபிலிம் எல்லாரும் வந்து கேமரா பெரிய கமர்ஷியல் படம் சந்தோஷம் கேட்டா மொத்த பேர் வந்து நன்றி.